திரும்ப திரும்ப தப்பு பண்ற சூர்யா. என்கிட்ட சொல்லாம அங்க போனதே தப்பு. நீல அங்கிருந்து போக சொன்னது அதோட பெரிய தப்பு. அவனுக்கு நம்ம ஆபீஸோட சீக்ரெட்லாம் தெரிஞ்சு போச்சு. உன்னை பக்கத்துல இருந்தே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அவன் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறானே தெரியல. தப்பு பண்ணிட்ட சூர்யா. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. இதுக்கு தான் அவனோட போனை ட்ராப் பண்ண சொல்லியிருந்தேன். இல்லன்னா நமக்கு தெரிஞ்சிருக்குமா சுரேந்தர் அவனை கூப்பிடுவான்னு. அவனை விடக்கூடாது. அவனை தூக்குற பாரிப்பா. சூர்யா நீ என்ன சொன்னாலும் சரி, அவனை சும்மா விட போறதில்ல. பங்கஜ். சூர்யா நான் போனை கட் பண்றேன். சுரேந்தர் இந்த நீலுக்கு என்னாச்சு? திடீர்னு வேலையை ரிசைன் பண்றேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். என்னாச்சு இவனுக்கு? சம்திங் இஸ் ரியலி ஃபிஷி. அனு வீட்டோட நெருக்கம் ஆயிட்டா அவனுக்கு ப்ரமோஷன், சேலரி ஹைக் எல்லாம் தரேன்னு சொல்லியிருந்தேன். அவனும் அக்செப்ட் பண்ணான். அதே மாதிரி செய்யவும் செஞ்சான். சுப்பிரமணி கூட இவனை பார்த்து பேசினாரு. எல்லாம் நாம நினைச்ச மாதிரி பக்காவா போயிட்டு இருந்தது. இப்ப என்னடானா திடீர்னு ரிசைன் பண்றேன்னு சொல்றான். ஒண்ணுமே புரியலையே. என்னமோ எங்கேயோ தப்பு நடந்திருக்க. லெட் அஸ் ஆஸ்க் பங்கஜ். சாரி சார். உங்க பார்வையில பார்த்தா நான் குற்றவாளியா தான் தெரிவேன். ஆனா என்னடா ஆனா உன்னை பார்த்த அடுத்த நொடியே தெரிஞ்சதுடா எனக்கு ஏதோ தப்பா இருக்கு. சார் பங்கஜ். சார் இதுல நீங்க தலையிடாதீங்க. இவனை என்கிட்ட விட்டுருங்க. இவனெல்லாம் பங்கஜ். நான் எந்த தப்பும் பண்ணல சார். நீங்க என்னோட ரோல் மாடல் சார். ஒரு வகையில கடவுள் மாதிரி சார். நான் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல சார். என்ன திட்டுங்க, அடிங்க, கொல்லுங்க. ஆனா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் என்ன நம்புங்க. அப்புறம் ஏன்டா அந்த சுரேந்தர் கூட சேர்ந்த? நான் இது வரைக்கும் எந்த ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்ததில்ல சார். உன்னை எப்படிடா நான் நம்புறது? நீ தப்பிக்க என்ன வேணா சொல்லுவேன். அத நம்ப நான் தயாரா இல்ல. நாங்க என்ன காதுல பூ வச்சிட்டு இருக்கோமா? என்னால இப்ப எதையும் நிரூபிக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். சூர்யா சார் சொல்லுவாரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மேல சத்தியமா சொல்றேன். நான் எந்த ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனும் தந்ததில்லை சார். அப்பப்ப சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அது கூட அவரை திருப்திப்படுத்தத்தான். மற்றபடி நான் எதுவும் சொன்னதில்லை சார். ஏய், நம்பிக்கை விவரமா பேசி தப்பிக்க பாக்குறியா? இனிமே நான் எங்க சார் தப்பிக்கிறது? உங்களுக்கு இருக்கிற பவருக்கும் இன்ஃப்ளூயன்ஸுக்கும் என்ன நீங்க என்ன வேணா செய்யலாம் சார். ஏன்னா நான் அனாதை. எனக்கு என்ன ஆனாலும் நீங்க என்ன கொன்னே போட்டாலும் கேட்க ஒரு நாதி இல்ல சார். அப்படி இருக்கிறப்போ நான் ஏன் சார் பொய் சொல்ல போறேன்? சூர்யா சார் என்னோட ரோல் மாடல். அதை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம ஆபீஸ்ல சேர்ந்த பிறகு இல்ல சார், அதுக்கு முன்னாடில இருந்தே அப்படிதான். நான் இந்த ஆபீஸ்ல சேர்ந்ததே சூர்யா சார் கூட ஒர்க் பண்ணலான்ற ஒரே காரணத்துக்காக தான். என் வீட்டுக்கு திடீர்னு ஒருத்தர் வந்தீங்களே, அப்ப என் வீட்டு செவர்லாம் பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்து சூர்யா சார் மாதிரி ஆகணும்னு
ஒரு ஆசை, ஒரு லட்சியம், ஒரு வெறி. அதனால தான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். ஒருவேளை உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கலனா, உங்களை புரிஞ்சுக்கலனா, சுரேந்தர் கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருப்பேனோ என்னவோ. ஆனா உங்க கூட பழகினதுக்கு அப்புறம், நீங்க எல்லாரையும் ட்ரீட் பண்ண விதத்தை என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம், இல்ல சார், நான் அந்த அளவுக்கு கெட்டவன் இல்ல. என்னால உங்களுக்கு துரோகம் பண்ண முடியல. ஐ நோ யூ சார், ஐ அடோர் யூ சார், யூ ஆர் மை ஹீரோ சார். இவ்வளவு சொல்ற, அப்புறம் ஏன் அந்த சுரேந்தர் கூட போய் சேர்ந்த? ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்தே போகலையே. சார் என்ன சார் நீங்க உனக்கு தாலாட்டு பாடிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் நீங்க வெளியே இருங்க. இவனை அத்தனை உண்மையை கக்க வைக்கிறேன். பங்கஜ், நான் ஏன் சுரேந்தர் கிட்ட சேர்ந்தேன்? அதுக்கு பேர் தான் சார் விதி. ஆக்சுவலி ஐ வாஸ் நோபடி. எனக்குன்னு யாருமே இல்லை. ஒரு பாட்டி மட்டும் இருந்தாங்க, அவங்களும் தவறிட்டாங்க. நானா கஷ்டப்பட்டு படித்தேன். நான் ஒரு லா ஸ்டூடெண்ட் சார். ஒரு அசைன்மெண்ட்டுக்காக ஜெயிலில் போய் கைதிகளை பார்த்து பேச வேண்டியிருந்துச்சு. புழல் ஜெயில ஒரு செல்லில் சூரிய பிரகாஷ்னு பேர் எழுதிருந்துச்சு. ஐ காட் கியூரியஸ். நான் அவ கூட பேச ஆரம்பிச்சேன். முதல்ல அவன் வாயவே திறக்கல. அந்த ஜெயிலையே அவன் ஒரு டெரர் சார். யாரு கூடயுமே பேச மாட்டான். அவனை பார்த்தா வார்டனு மற்ற கைதிங்கெல்லாம் பயப்படுவான். ஒரு கட்டத்தில் அவன் என்கிட்ட பேச ஆரம்பிச்சான். அவன் கதையில நீங்க தான் சார் வில்லன். நானும் அதை நம்பினேன் சார். ஐ பிலீவ் தென். என் டேலண்ட்டை யூஸ் பண்ணி உங்க ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணி உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் அவனுக்கு கொடுத்தா என் கோலை ரீச் பண்ண உதவுறதா அவன் சொன்னா சார். ஃபாரினுக்கு அனுப்புறேன்னு சொன்னான் சார். அவன் ஜெயிலில் இருந்தாலும் அவனால் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும் சார். அவன் செல்வாக்கு பாயாத இடமே கிடையாது. அவ்வளோ கேபிளான ஒருத்தர் சொல்றான் என்னை படிக்க வைக்கிறேன்னு. நிஜமாவே ஐ வாண்ட் டு டூ மை ஹையர் ஸ்டடி சார். அப்பெல்லாம் மேல மேல படிக்கணும்னு ஒரு வெறி. ஆனா என் கையில பணம் இல்லை. அப்பதான் அப்படி அவன் சொன்னான். கரெக்டா என்ன ட்ராப் பண்ணா சார். பிசினஸ்ல ரோல் மாடலான உங்க கூட வேலை பார்க்குற ஒரு சான்ஸ், கூடவே ஃபாரின்ல படிக்கிற ஒரு சான்ஸ், அது என்னோட ஆசை சார். விட்டுறாதன்னு என்னோட மனசு சொல்லிட்டே இருந்துச்சு சார். ஆனா இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு தப்பு பண்றோன்னு எனக்கு சந்தேகம் வேற. இதை விட்டா எனக்கு வேற வழியும் தெரியல. அதிர்ஷ்டம் என்ன தேடி வந்தது சார். அதுவும் அவன் மூலமா. அது என் காலால எத்தி விரட்ட எனக்கு மனசு வரல சார். என் வீக்னஸ் பார்த்து அவன் மூவ் பண்ணான். அப்ப எனக்கு அது புரியல சார். என் கண்ணு முன்னாடி இருந்ததுலாம் உங்க கூட வேலை பார்க்குற சான்ஸும் ஃபாரின் போற சான்ஸும் தான் சார். வேற எதுவும் எனக்கு பெருசா தெரியல. விழுந்துட்டேன் சார். அதுக்கு தான் இங்க வந்தேன். அப்ப கூட அவன் உங்களை கொல்ற அளவுக்கு போவான்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஏய் என்னடா கதை விடுற? ரோல் மாடலுங்கிற, சூர்யா சாதா சுரேந்தருக்கு வில்லங்கிற, ஆனா இங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சுரேந்தருக்கு கொடுக்கலங்கிற, ஆனா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தேங்கிற. டேய் என்ன பார்த்தா உனக்கு என்ன கேனைய மாதிரி தெரியுதா? மயிலேனா இறகு போடாது, புடிச்சு வச்சு ஒவ்வொன்னா புடுங்கணும். பங்கஜ், அவனை பேச விட. சார் அவன் உங்க வீக்னஸ் பாயிண்ட பார்த்து அடிக்கிறான் சார். இதெல்லாம் பாவம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இதை விட பெரிய கதையா சொல்லுவான். ப்ளீஸ் சார், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் சொல்லிடுவான். அடிச்சு கடலை தூக்கி வீசினா அவன் ஆசைப்படிய ஃபாரின்லயே ஒதுங்கிடுவான். நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க சார். நான் சொல்றதெல்லாம் நிஜம். அதை மட்டும் நம்புங்க சார் ப்ளீஸ். என்னடா நிஜம்? எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க வேலைக்கு சேர்ந்த. அப்புறம் சுரேந்தருக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாங்கிற? இதை நான் நம்பணுமா? இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தரலாங்கிறதுக்கு ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம் சொல்றா பார்த்தா. சொல்றா. ஏன்னா அவன் செலக்ட் பண்ண வழியே அவனுக்கு தடையா வந்து நிக்கும்னு அவன் எதிர்பார்க்கல. அனு, ரைட்?
எக்ஸ்கியூஸ் மீ, என் கூட பேசுற மூடும் டைமும் இருந்துச்சுன்னா நான் பேசுறேன். இல்லனா இல்லன்னா ம் அப்பவும் பேசுவேன். நீங்க கேட்டுதான் ஆகணும். சொல்லு மான்சி. இது சிரிக்கிற விஷயம் இல்ல மோமன்லா. முதல்ல விஷயத்த சொல்லு மான்சி, அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் சிரிக்கிற விஷயமா இல்லையான்னு. மோமன்லா, இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல? எந்த கோயில் மோமன்லா அது? இல்ல, ஏன் கேக்குறேன்னா போனீங்க அதே வேகத்துல வந்துட்டீங்கல்ல, அதான் கேக்குறேன். அதுக்கு இப்ப என்ன மான்சி? இப்படி கேட்டா என்ன சொல்றது மாமன்லா? எப்போ கோயிலுக்கு போகும்போது என்ன கூப்பிடுவீங்க, இன்னைக்கு கூப்பிடவே இல்ல. போயிட்டு வந்ததும் பிரசாதம் கூட கொடுக்கல. ஆமாமா, நான் கூட புளியக்கரை தருவீங்கன்னு சொல்லிட்டு ஆசையா காத்துக்கிட்டு இருந்தேம்மா. நான் பிரசாதம்னு சொன்னது விபூதி குங்குமத்தை. இதுதானே உன் பிரச்சனை. சரி, அடுத்த தடவை போகும்போது கொண்டு வந்து தரேன். யூ மீன் அடுத்த தடவையும் அதே கோயிலுக்கு போக போறீங்களா மாமன்லா? ம், அது எந்த கோயில்னு சொல்லுங்க மாமன்லா, கூகுள்ல பாக்குறேன். அது நல்லா இருந்தா அடுத்த தடவை நானும் உங்க கூட வரேன். டார்லிங், I'll ask you a question. ஷோ கேளு மான்சி. ஐ லவ் குவிஸ். விசில சந்திரா, காமன் சென்ஸ். ஓகே, எனிவே கேளு. நமக்கு வேண்டியவங்க நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருந்தா வருத்தமா இருக்குமா இருக்காதா? ஆஃப் கோர்ஸ், ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். அப்படின்னா நீ ஒரு நாளைக்கும் அந்த மாதிரி பண்ணாத சந்திரா. என் கிட்ட இருந்து எதையுமே மறைக்காத. ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறவங்க தான் நம்ம கூட க்ளோஸா இருக்காங்கன்னு அர்த்தம். நான் ஏன் மான்சி ஒன்று மறைக்க போறேன்? இல்ல சந்திரா, திடீர்னு சிலர் மாறிடுறாங்க, அதனால சொன்னேன். நீ மறைக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. ப்ராமிஸ் மான்சி. மான்சி, நீ ஏன் இதெல்லாம் இப்ப கேக்குறேன்னு எனக்கு புரியல. ஆனா நான் இது வரைக்கும் உன்கிட்ட இருந்து எதுவும் மறைச்சதும் இல்ல, இனிமேலும் மறைக்க போறதும் இல்ல. ஐ நோ சந்திரா, இப்படி எல்லாருமே இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். மோமின்லா ப்ரோயின்லா 2 பேருமே வெளியே ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் உள்ள என்னமோ ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்காங்க. ஐ எம் 100% ஷூர். கரெக்ட் சார். யூ 100% ரைட் சார். அனு தான் என்னை கட்டி போட்டா. நான் உங்களை ஒரு ரோல் மாடல் மாதிரி பார்த்தேன் சார். ஆனா அனு உங்களை பார்க்கிற விதம், அவ உங்க மேல வச்சிருக்கிற அன்பு, அக்கறை, மரியாதை, இதையெல்லாம் பார்த்தா நான்லாம் ஒண்ணுமே இல்லை சார். உங்க கூட அனு ஃபேமிலி கூட பழக ஆரம்பிச்சதுல இருந்து நான் எதையெல்லாம் இத்தனை நாள் இழந்திருக்கேன்னு எனக்கே இப்பதான் சார் புரிஞ்சது. இதை திரும்ப இழக்க எனக்கு மனசு வரல சார். அனுவோட அன்பு, அவளோட இன்னோசென்ஸ், அவ முகம் என்ன தோக்கடிச்சிருச்சு சார். நான் தோத்து போயிட்டேன். ஐ எம் சாரி. என் முடிவை மாத்திக்க அவதான் முக்கியமான காரணம் சார். மான்சி கூட பழகுனா அவங்க மூலமா வேலை கிடைச்சிரும்னு சுரேந்தர் தான் சொன்னானா? கோஇன்சிடென்ட்லி மான்சி எனக்கு நிஜமாவே சீனியர் சார். அதை யூஸ் பண்ணிக்க சொன்னா சுரேந்தர். அப்படித்தான் நான் உங்க கம்பெனிக்குள்ளே வந்தேன். எப்படி இந்த விஷயம்லாம் சுரேந்தருக்கு தெரியும்னு சத்தியமா எனக்கு தெரியல சார். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிருக்கான்னு புரியுது சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். ப்ளீஸ் நம்புங்க சார். ஐ எம் நாட் லையிங் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் நம்புங்க சார். நம்புறேன். அது மட்டும் இல்ல, என்ன நம்பினவங்கள என்னைக்கும் நான் மோசம் பண்ண மாட்டேன். உன் லட்சியம் என்னவோ, உன் கனவு என்னவோ அதை நீ செய். பங்கஜ் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். தேங்க்யூ சார். நான் சொன்னதுதான். உன் லைஃப்ல இது உனக்கு
செகண்ட் சான்ஸ். இதையாவது சரியா பயன்படுத்து. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நிஜமாவே ஐம் சாரி சார். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தா நான் சுரேந்தர் கிட்ட போயிருக்கவே மாட்டேன் சார். சத்தியமா சார். வாய்ப்பு கிடைக்கலன்னா தப்பு பண்ணுவேன் ஒவ்வொருத்தனும் கிளம்புனா ஊர் முழுக்க கொள்ளைக்காரனும் தான் இருப்பான். என்ன ஆனாலும் நான் இப்படி செய்ய மாட்டேங்கிற உறுதி தான் ஒருத்தனுக்கு முக்கியம். இனிமே ஒருபோதும் இந்த மாதிரி செய்யாத. இனிமே செய்ய மாட்டேன் சார், சத்தியமா செய்ய மாட்டேன். ஒரு நாளும் நீ அவன் கண்ணில் படவே கூடாது. நிச்சயமா அவ கண்ணில் பட மாட்டேன் சார். அதே மாதிரி ஏன் கண்ணிலே. பங்கஜ். சார், பாவம், சூழ்நிலை கைதியவன், படித்தவன், வெரி இன்டெலிஜென்ட், திறமையானவன். கெட்டவன் கையில் சிக்கினா இவன் வாழ்க்கையே சீரழிஞ்சிடும். இவன் படிக்க என்ன செலவாகுமோ அதை நாம செய்யறோம். பார்த்துக்க பங்கஜ். இவன் எக்கெடு கட்டு போனா நமக்கு என்ன சூர்யா? இவன் படிப்புக்கெல்லாம் நாம எதுக்கு செலவு பண்ணணும்? சூழ்நிலை கைதின்னு சொன்னல, இது மாதிரி பசங்க சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. சரியான படிப்பு, சரியான வாழ்க்கை, சரியான உதவி அமைஞ்சா இந்த மாதிரி பசங்க பெரிய ஆளாகி பெருசா சாதிப்பாங்க. அது மட்டும் இல்ல, நம்மோட வளர்ச்சிங்கிறது சொந்த வளர்ச்சியா மட்டும் இருக்கக்கூடாது. அது எப்பவும் இந்த சமுதாயத்தோட வளர்ச்சியாகவும் இருக்கணும். இந்த மாதிரி திறமையானவங்கள தான் நம்ம தேடி பிடிச்சு உதவி செய்யணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு பங்கஜ், இவன் ஒரு நாள் பெரிய ஆளா வருவான். நீ இனிமே நீ நோபடி கிடையாது. நீ நல்லா படிச்சு இன்னும் பெரிய ஆளா வந்து சாதிப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. I'm sure one day you will be somebody. Thank you, sir. Thank you so much, sir. Thank you so much. All the best. உனக்கு எப்போ எந்த உதவினாலும் தயங்காம என்ன காண்டாக்ட் பண்ண. ஓகே சார். ஃப்ளைட் டிக்கெட், காலேஜ் அட்மிஷன் எல்லாம் வந்து சேரும். சாரி சார், எதையும் மனசுல வச்சுக்காதீங்க ஜேம்ஸ் பாண்ட் சார். உங்க கூட ரொம்ப விளையாடிட்டேன். I'm very sorry, sir. May I hug you with your permission?